Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about ஒரு current carrying loop ஓட magnetic moment அதுக்கு அப்புறம் வந்து torque experienced by the current carrying coil or loop. Okay, so அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க first time வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, subscribe பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்ல இருந்து physics videos வந்துட்டு இருக்கு. Okay, let's go into the video. So first வந்து என்னன்னா நமக்கு ஆல்ரெடி என்னலாம் படிச்சிருக்கோம்? பார் மேக்னெட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? பார் மேக்னெட் நம்மளுக்கு என்ன தெரியும்? சாலினாய்டை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், கரண்ட் கேரிங் லூப்பை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு போட்டிருக்கேன், விச் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் பார் மேக்னெட் கரண்ட் கேரிங் லூப்புன்னு சொல்லலாம், இல்லை காயில் சொல்லலாம். கரண்ட் கேரிங் காயில் சாலினாய்ட் அண்ட் அவர் எர்த் ஆர் ஈக்விவலண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதாவது ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் பார் மேக்னெட், கரண்ட் கேரிங் லூப், சாலினாய்ட், எர்த், இது எல்லாத்தோட ஃபீல்ட் லைன்ஸுமே என்ன தான்? ஈக்குவலண்ட். சி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது என்னது? இட்ஸ் அ லைன்ஸ் விச் ஷோயிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரெக்டாக, வித் த டைரக்ஷன். ஸோ அது வந்து இவங்க 4 பேருக்குமே, எர்த்துக்கும் சரி, சாலினாய்டுக்கும் சரி, கரண்ட் கேரிங் காயிலுக்கும், பார் மேக்னெட் எல்லாருக்குமே எப்படி இருக்குமா? சிமிலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லெட்ஸ் see that. ஓகே, ஸோ கவனிங்க, இது வந்து ஒரு பார் மேக்னெட் இது. ஸோ இது வந்து நார்த் போல் அண்ட் இது வந்து என்னது நம்மளுக்கு? சவுத் போல். இப்போ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? நார்த் போலுக்கு +m போல் ஸ்ட்ரென்த்து, சவுத் போலுக்கு -m, -m இஸ் த போல் ஸ்ட்ரென்த். இப்போ ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்கே போகும்? அவுட் சைட் ஆஃப் த பார் மேக்னெட் வந்து இப்படி போய் நார்த்துலேருந்து அப்படியே போய் சவுத்துக்கு வருமா? சவுத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்சைடு த மேக்னெட் எங்கே போகும்? இட் வில் கோ ஃப்ரம் சவுத் டு நார்த். ஸோ அவுட் சைடு த மேக்னெட் நம்மளுக்கு நார்த் டு சவுத், உள்ளே வந்து இன்சைடு த மேக்னெட் சவுத் டு நார்த். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பா இது. ஒரு பார் மேக்னெட்டுக்கு வெளியில் வந்து நார்த் டு சவுத், பட் உள்ளே வந்து சவுத் டு நார்த். இதை பற்றி நம்ம we need to note this point. ஓகே, ரைட். ஸோ இதே மாதிரி என்னென்னா நம்மளுக்கு நிறையா ஃபீல்ட் லைன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, சரி, இந்த சைடும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக்கலி பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, இந்த ஷேப் வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபார்மிங் எ லூப், கரெக்டாக இல்லையா? சரி, வெளியில் வந்து வரக்கூடியது நார்த் டு சவுத் வருது, உள்ளே வந்து திரும்ப சவுத் டு நார்த் போகிறனால இட் லுக்ஸ் லைக் அ க்ளோஸ்ட் லூப். ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் ஃபார்ம்ஸ் அ லூப். ஓகே, ஸோ இது வந்து யாரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்? ஒரு பார் மேக்னெட்டோடது. இங்கேயே நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? பார் மேக்னெட் வந்து மேக்னெட்டிக் டைபோல், கரெக்டாக? ஒரு பார் மேக்னெட் வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோல், அதுக்குன்னு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது. It will experience the torque, it is having a potential energy when it is kept in a uniform field. இது எல்லாமே பார்த்தோம், கரெக்டாக? ரைட். ஸோ இது வந்து நம்ம போன வீடியோவில். இப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? இது வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோல், இது வந்து என்னது? எலக்ட்ரிக் டைபோல். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் டைபோலில் என்னது? ஒரு க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் பண்ணுதா? இதே எலக்ட்ரிக் டைபோலில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜா? பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து என்னது? நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வரும். அதாவது பேசிக்கலி நான் டைபோலோட ஃபீல்ட் லைன்ஸை ட்ராப் பண்ண ட்ரை பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் டைபோல். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகும்? இது மாதிரி நிறையா ஃபீல்ட் லைன்ஸ் க்ரியேட் ஆகிருக்குமா? இப்படி, கரெக்டாக இல்லையா? ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அதாவது இங்கேருந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வருது. அட் த சேம் டைம் இப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் லைன்ஸ் கீழேருந்து மேலே போகுமா, மேலேருந்து கீழே வருமா? சரி, அதாவது சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். ஸோ இங்கே இப்படினாலும் சரி, இந்த சைட்னாலும் சரி, ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகுது? எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு தான் என்ன ஆகுது? ஃபீல்ட் லைன்ஸ் போகுது. தெரியுதா உங்களுக்கு? இது லூப் ஃபார்ம் பண்ணுதா இல்லையா? சரி, இங்கேருந்து பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற லைன் இப்படி போயிட்டு இப்படி வந்து திரும்ப இப்படியே போச்சுன்னா லூப் ஃபார்ம் பண்ணும். மேக்னெட்டிக் டைபோலில் அது மாதிரி நடக்கும், பட் எலக்ட்ரிக் டைபோலில் அப்படி நடக்காது. we can observe that இது வந்து ஒரு ஃபுல் லூப் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து திரும்ப இப்படி போனால் தான் ஃபுல் லூப், பட் அங்கேருந்து இங்கே வரனால இட் இஸ் நாட் அ க்ளோஸ் லூப். ஸோ இது ஏற்கனவே ஒரு படித்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம குயிக்காக ரீகால் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் அ லூப், க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் பண்ணாது. பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் ஃபார்ம் அ க்ளோஸ் லூப். அதை வந்து நம்ம மேக்னெட்டிக் டைபோல்லையும் எலக்ட்ரிக் டைபோல்லையும் நம்மளால் கம்பேர் பண்ணி we can able to see. ரைட். சரி, இப்போ டு த பாயிண்ட் வில் கம். ஸோ இது வந்து பார் மேக்னெட், இதோட ஃபீல்ட் லைன். இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தா? பார் மேக்னெட், கரண்ட் கேரிங் லூப், சாலினாய்ட், அவர் எர்த் எல்லாத்துக்குமே
சிமிலர் ஃபீல்ட் லைன்ஸ் சிமிலர் ஷேப்ஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். லெட்ஸ் செக் தட். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கரண்ட் கேரிங் ஒரு ஒயர் இல்லைனா ஒரு லூப்புன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் ஒயர். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ கரண்ட் வந்து இப்படி போகிறனால நான் இப்படி கேர்ள் பண்ணுறேன், தட் இஸ் ஃபோல்டு பண்ணுறேன் ஃபிங்கர்ஸை. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி ஃபீல்ட் லைன்ஸ் நீட் டு கோ ஃப்ரம் கீழேருந்து மேலே பார்த்து போகணும். கரெக்டாக? ஸோ இங்கே எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த லூப்பை பாருங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி it is forming a loop, it is forming a loop, it is forming a loop. ஸோ நம்மளுக்கு என்ன இதில் வந்து நோட் பண்ண முடியுதுன்னா, இப்போ பாருங்கள் பக்கத்தில் டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபீல்ட் லைன்ஸும் இதோட ஃபீல்ட் லைன்ஸும் பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கா? இந்த ஃபீல்ட் லைன்ஸும் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்குது. கரெக்டாக இல்லையா? இந்த பாயிண்ட் நம்மளால் நோட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கவனிங்க, இது வந்து ஒரு சோலினாய்டு. ஓகே, ஸோ சோலினாய்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் வந்து இப்படி என்ட்ரு ஆகுதுன்னு வைங்க. கரண்ட் இப்படி என்ட்ராகி லூப்ஸில் போய் ஃபைனலாக என்ன ஆகிடும்? கரண்ட்டு வெளியில் வந்துடும். இது வந்து அதாவது சர்க்குலர் காயில்ஸ் வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? சாலினாய்டு அப்படின்னு சொல்லி we are calling. கரெக்டாக? சாலினாய்டு அப்படின்னு கூப்பிட்றோம். சரி, இப்போ இதில் எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் போகும் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வந்து கரண்ட் வந்து இப்படி போகுமா? நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட்டை. கரண்ட் வந்து இப்படி உள்ளே என்ட்ராகுதுல்ல, கரண்ட் இப்படி உள்ளே என்ட்ராகிறனால எப்படி கரண்ட்டு போகும், ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகும், இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, கிளாக் வைஸ் தெரியும். கரண்ட் வந்து எப்படி ட்ராவல் பண்ணி போகணும் ஒயரில்? கிளாக் வைஸ். இந்த சைட்லேருந்து பார்க்குறவனுக்கு அது எப்படி தெரியும்? இந்த சைட்லேருந்து பார்க்குறவனுக்கு அது ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி தெரியுமா? கரெக்டாக இல்லையா? இந்த சைட்லேருந்து பார்க்குறவனுக்கு கிளாக் வைஸ், அந்த சைட்லேருந்து பார்க்குறவனுக்கு ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ அதெல்லாம் ஓகே. இப்போ ஏன்னா இந்த கரண்ட் வந்து அவனை பார்த்து வரும்போது ஆன்டி கிளாக் வைஸ், இந்த சைட்லேருந்து பார்க்குறவனுக்கு கிளாக் வைஸ். சரி, இப்போ எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என்னது? நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஆல் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நீட் டு ஃபார்ம் அ லூப். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஃபார்மிங் அ லூப். ஸோ இதுலேருந்து நல்லா கவனிங்க, ஃபீல்ட் லைன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அந்த லூப் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ இது வந்து பார் மேக்னெட், திஸ் இஸ் கரண்ட் கேரிங் லூப் அண்ட் திஸ் இஸ் வாட்? சாலினாய்டு. இவங்க எல்லாருக்குமே ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. சரி, இப்போ அடுத்து இன்னொருத்தர் வராரு. ஹூ இஸ் தட்? அவர் ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த ஃபீல்ட் லைன்ஸை கவனித்து பாருங்கள். நம்மளோட ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை பார்க்கும்போதும் அந்த நம்மளோட ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்கறதுக்கு முதல்ல எப்படி இருக்குது? சிமிலர் டு ஒரு பார் மேக்னெட் மாதிரி இருக்கா? கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இது வந்து நம்ம ஏர்த்துக்கு நடுவில் ஒரு பார் மேக்னெட்டை வச்சா எப்படி ஆக்ட் ஆகுமோ அது மாதிரி இருக்கலாம் நம்ம ஃபீல்ட் லைன்ஸு. அந்த டயக்ராம்லேயே தெரியுது பாருங்கள். ஏர்த்துக்கு நடுவில் ஏதோ ஒரு பார் மேக்னெட்டை வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மளுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம ஏர்த்துக்கும் இருக்குது. ஸோ இவங்க 4 பேருக்குமே சிமிலர் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. சரி, இவங்க 4 பேருக்கு சிமிலர் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கனால நம்மளுக்கு என்ன யூஸ்? அதனால் ஏதாவது நீட் இருக்கா? அதனால் அது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்றத பார்க்கலாம். கவனிங்க. see, current carrying loop solenoid behaves like a bar magnet. கரெக்டாக இல்லையா? அதோட ஃபீல்ட் லைன்ஸ்லாம் பேசிக்கலி பார் மேக்னெட் மாதிரி இருக்குது. ஈவன் அவர் எர்த் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி கரண்ட் கேரிங் லூப்பு, சாலினாய்டு, இதெல்லாம் வந்து இட் லுக்ஸ் லைக் பிஹேவ். அந்த வேர்டை நோட் பண்ணுங்கள். பிஹேவ்னா என்னது? அதோட ஃபீல்ட் லைன்ஸ்லாம் சிமிலராக இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் கேரிங் லூப் சாலினாய்ட் பிஹேவ் லைக் எ பார் மேக்னெட். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது வித் 2 மேக்னெட்டிக் போல்ஸ். அதாவது எப்படி வந்து பார் மேக்னெட்டுக்கு நார்த் அண்ட் சவுத் இருக்குமோ, இப்போ பார் மேக்னெட்டுக்கு என்ன இருக்குது? நார்த் அண்ட் சவுத் இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம கரண்ட் கேரிங் லூப்புக்கும் நம்ம எப்படி பார்க்கலாம்? சிமிலர் ஃபீல்ட் லைன்ஸ் தானே. ஸோ கரண்ட் கேரிங் லூப் சாலினாய்டுக்கும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நார்த் போல் சவுத் போல் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் லுக்கிங் சிமிலர். ஸோ எப்படின்றத பாருங்கள். நான் சிம்பிளாக போட்டிருக்கேன் டயக்ராமு. ஸோ ஒரிஜினல் டயக்ராம் இது தான் ஃபீல்ட் லைன்ஸு கரண்ட் கேரிங் லூப்புக்கு. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் லூப். ஓகே, கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு.
ஒரே ஒரு லைன் மட்டும் தான், ஃபீல்ட் லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரிஜினல் வந்து இதுதான். ஸோ நம்மளுக்கு என்னென்னா ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும், கீழேருந்து மேலே பார்த்து போகும். ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும், கீழேருந்து மேலே பார்த்து போகும். கரெக்டாக? இப்போ நான் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு பார் மேக்னெட்டாக இருந்திருந்தால் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போயிருக்கும், நார்த்துலேருந்து சவுத்துக்கு போயிருக்கும்ல. ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன இருக்கும், நார்த்துலேருந்து சவுத்துக்கு போயிருக்கும். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையாப்பா? ரைட். சரி, இப்போ இதில் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, இந்த சைடு இருக்குது இல்லையா, இந்த ஒயரோட இந்த சைடு வந்து ஒரு நார்த் போல் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஆக்ட்ஸ் லைக் நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஆக்ட்ஸ் லைக் நார்த் போல். இந்த எண்டு இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது, ஆக்ட்ஸ் லைக் சவுத் போல். புரியுதா இல்லையா? ஸோ ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதில் வெளியில் பார்த்து போகிறனால நார்த் போல், இது வந்து திரும்ப உள்ளே என்ட்ராகிறனால இட் இஸ் சவுத் போல். ரைட். சரி, இப்போ கவனிங்க, இது எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இது வந்து நம்மளோட கரண்ட் கேரிங் லூப்பா, இது நம்மளோட கரண்ட் கேரிங் லூப். இதை நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நாம் இப்போ தானே ஜஸ்ட் நோ பார்த்தோம், ஃபீல்ட் லைன்ஸ் கீழேருந்து மேலே போச்சு, கீழேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு கீழேருந்து மேலே போகுதுன்னு சொல்ல முடியும் ஃபீல்ட் லைன்ஸு இல்லையா. ஃபீல்ட் லைன்ஸ் கீழேருந்து மேலே போகுது. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, மேலே ஒருத்தர் இருக்கான்னு வைங்க, இது வந்து ஐ பாயுது. ஓகே, திஸ் இஸ் ஐ. ஸோ மேலேருந்து ஒருத்தர் பார்க்குறவனுக்கு இந்த கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியும், ஆன்டி கிளாக் வைஸ். இதே கீழே ஒருத்தர் பார்க்குறான் பாருங்கள், கீழேருந்து பார்க்குற ஒருத்தனுக்கு கரண்ட் எப்படி போகிற மாதிரி தெரியும், கிளாக் வைஸ். நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு இது திங்க் பண்ணி பாருங்கள். கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, கீழேருந்து பார்க்குறவனுக்கு கிளாக் வைஸ் போகிற மாதிரி தெரியும், மேலேருந்து பார்க்குறவனுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் போகிற மாதிரி தெரியும். இப்போ என்ன பாயிண்ட்னா, ஒரு கரண்ட் கேரிங் லூப்புக்கு நம்ம எப்படி பார்க்கணும், நார்த் அண்ட் சவுத் போல் நம்ம வேல்யூ கொடுக்க முடியும். கரெக்டாக? இப்போ என்ன சொல்ல வரானா, பேசிக்கலி எங்கெல்லாம் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தெரியுதோ, சரி நீங்கள் பார்க்குற இடத்துலேருந்து இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தெரிஞ்சதுன்னா அது என்ன தான், நார்த் போல் மாதிரி ஆக்ட் ஆகுமா. ஓகே, நம்ம பார்க்குற இடத்துலேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகுது, நம்ம பார்க்குற இடத்துலேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா லூப்பில் அது என்னவா ஆக்ட் ஆகுது, சவுத் போல். புரியுதா இல்லையா? ஓகே, ஸோ நம்ம பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் வியூ, அதாவது பிளேஸ் ஆஃப் வியூனா என்னது, நம்ம பார்க்குற இடத்துலேருந்து அந்த கரண்ட் கேரிங் லூப்பில் கிளாக் வைஸில் கரண்ட் போச்சுன்னு வைங்க, சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அது சவுத் போல். ஸோ இங்கேருந்து பார்க்குறான் ஒருத்தன், அவனுக்கு சவுத் போல்னு சொல்லுவான் இது. அதே நம்ம பார்க்குற இடத்துலேருந்து கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போச்சுன்னா நம்ம பார்க்குற இடம் வந்து என்னது, நம்ம இருந்து பார்க்குற இடம் வந்து நார்த் போல். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் நம்ம நார்த்து, கிளாக் வைஸ்னால் சவுத்து. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன ட்ரா பண்ணியிருக்கேன், 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஒரு சர்க்கிள் ஆஃப் கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இந்த சர்க்கிள் ஆஃப் கரண்ட் வந்து கிளாக் வைஸில் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நான் பார்க்குறேன்னு வைங்க, இப்போ நான் தான் அந்த சர்க்கிள்ஸை பார்க்குறேன், ஐ எம் சீயிங் த சர்க்கிள்ஸ். ஓகே, அந்த சர்க்கிளில் போகிற கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. அப்போ நான் உடனே என்ன சொல்லிடணும், நான் இருக்கிற சைடு வந்து என்னது, நார்த் போல். கரெக்டாக இல்லையா? ஃப்ரண்ட் வந்து நார்த் போல், ஏன்னா நான் பார்க்குற இடத்துல என்னது, ஆன்டி கிளாக் வைஸ். இதே வந்து நான் பார்க்குற இடம், நான் வந்து இங்கேருந்து பார்க்குறேன் ஃப்ரண்ட்லேருந்து, ஸோ கரண்ட் வந்து கிளாக் வைஸ் போகுது. அப்போ இந்த சைடு என்னவா ஆக்ட் ஆகும், ஃப்ரண்ட் சைடு, இந்த ஒயருக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து சவுத் போல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, கரண்ட் இங்கே எப்படி போகுது, ஆன்டி கிளாக் வைஸ், ரைட். சும்மா இது மாதிரி ஒரு எண் போடுங்க, எண் போட்டு இப்படி ஆரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து எண் தானே, ஃபஸ்ட்டு எண் போட்டுக்கோங்க. எண் போட்டு அந்த முனையில் வந்து ஆரோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ இப்படி போச்சுன்னா கரண்ட் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் வர மாதிரி தெரியுதா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எண் போட்டு இப்படி ஆரோஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், கரண்ட் எப்படி போகுது, ஆன்டி கிளாக் வைஸ் போகுது. இப்போ இது இங்கே வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ் போகுது, அப்போது இது சவுத் போல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா ஒரு எஸ் போட்டுருங்க, எஸ் போட்டு ஒரு ஆரோ போட்டிங்கன்னா யூ கேன் சி ஒரு கிளாக் வைஸ் தெரியுதா. இந்த ஆரோஸில் நம்மளால் ஒரு கிளாக் வைஸாக பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிக் மாதிரி எடுத்துக்கலாம். ரைட்டாப்பா? ஓகே, குட். இப்போ அடுத்து நம்ம வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். சரி, இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, சிம்ப்ளி வி வில் டாக் அபவுட் த கன்க்ளூஷன். இப்போ ஒரு பார் மேக்னெட் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் ஆக்ட் ஆகுது, ஒரு கரண்ட் கேரிங் லூப்போட ஃபீல்ட் லைன்ஸு, ஒரு பார் மேக்னெட் வந்து ஈக்குவலன்ட் டு வாட், கரண்ட் கேரிங் லூப்
சாலினாய்டு, அப்புறம் நம்மளோட எர்த். ஸோ இவங்க எல்லாருமே ஈக்குவலண்ட். அப்போது நம்ம பார் மேக்னெட்டை என்னெல்லாம் படித்தோம்? இப்போ ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போயிட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சேன். என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு? டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சா? வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார் மேக்னெட்? ஜீரோவாக இருந்துச்சு. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார். கரெக்டாக? அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? டார்க் மெயின்லி நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ நம்ம பார் மேக்னெட்டுக்கு என்னெல்லாம் படிக்கிறோமோ அது எல்லாமே நம்மளால் என்ன சொல்ல முடியும்? கரண்ட் கேரிங் லூப்புக்கு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக யாருக்கு சொல்ல முடியும்? சாலினாய்டுக்கும் சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா சாலினாய்டு பார் மேக்னெட் எல்லாருக்கும் சிமிலர் ஃபீல் லைன்ஸ். இப்போ லாஸ்ட்டாக இங்கே கவனிங்க, இதை வந்து நம்ம சாலினாய்டுன்னு பார்த்தோமா? இந்த சாலினாய்டில் இந்த சைட்லேருந்து கரண்ட் இப்படி போகுது, இங்கேருந்து இப்படி போகிறனால கிளாக் வைஸில் தான் போயிருக்கணும் கரண்ட்டு. இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ், அதே அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சைட்லேருந்து பார்க்குறேன், எனக்கு கிளாக் வைஸில் கரண்ட் போகுது. அப்போ இந்த சைடு எது மாதிரி ஆக்ட் ஆகுது? இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ் மாதிரி. அப்போ இது எனக்கு எந்த சைடுமே ஆக்ட் ஆகுது? சவுத் போல். இந்த சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு சவுத் போல் மாதிரி ஆக்ட் ஆகும் பார் மேக்னெட்டில். இது வந்து என்னது? இந்த சைடு என்னவா ஆக்ட் ஆகுது? இந்த சைடில் நம்மளுக்கு நார்த் போல். ஏன்னா கரண்ட் எப்படி போகுது? இந்த சைட்லேருந்து பார்க்குற ஒருத்தனுக்கு கரண்ட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுதுன்னு சொல்லுவான். ஸோ அப்போ அது வந்து நார்த் போல் மாதிரி ஆக்ட் ஆகுது. நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ வந்து இது வந்து லாஜிக்கு. கிளாக் வைஸ் போனால் சவுத்து, ஆன்டி கிளாக் வைஸ் போனால் நார்த்து. இது வந்து லாஜிக்கு. நீங்கள் ஃபிசிக்கலாகவே பாருங்களேன் இந்த ஃபீல்ட் லைன்ஸை. ஃபிசிக்கலாகவே ஃபீல்ட் லைன்ஸை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகுது? இங்கேருந்து இந்த சோலினாய்ட்லேருந்து வெளியில் போகும்போது, வெளியிலேருந்து போய் திரும்ப என்ன ஆகுது? சவுத்தில் போய் முடியுது. கரெக்டு தானே? நம்ம எடுத்த இது நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் போய் முடியுது. இன்சைட் த சோலினாய்டு எப்படி போகுது? இன்சைட் த சோலினாய்டு சவுத் டு நார்த் போகுது. அவுட்சைட் த சோலினாய்டு நார்த் டு சவுத். இன்சைட் த சோலினாய்டு சவுத் டு நார்த். இதே மாதிரி தானே பார் மேக்னெட்டில் போச்சு. யா, தே ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பார் மேக்னெட் படிச்சோமோ அது எல்லாமே இந்த கரண்ட் கேரிங் லூப் அண்ட் சோலினாய்டுக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அசோசியேட்டட் வித் த கரண்ட் கேரிங் காயில். ஸோ ஒரு கரண்ட் கேரிங் காயில் வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம். அப்படி பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா அது பார் மேக்னெட்டுக்கு என்னெல்லாம் இருக்கோ குவான்டிட்டிஸ் நம்ம படித்தோமோ அது அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கரண்ட் கேரிங் காயிலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ வந்து எம் வெக்டார், கேபிட்டல் எம் வெக்டாரை நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் என்ன அப்படின்னா கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு NIA. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்கேஸ் ஆஃப் பார் மேக்னெட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நம்ம எம் போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு distance between the poles, north and south pole. அதாவது length of the bar magnet 2A 2L அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? இதுதான் ஃபார்முலா ஃபார் பார் மேக்னெட். ஆனால் ஒரு கரண்ட் கேரிங் காயிலுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட ஃபார்முலா வந்து என்னென்னா கேபிட்டல் NIA, வேர் N is the number of turns in the coil, I is current in the coil. கேபிட்டல் Nன்றது என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் in the coil, I is current in the coil. கேபிட்டல் Aன்றது என்னது? கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த coil. So capital A என்றது cross sectional area of coil, I is number of turns in the coil, I is current in the coil, N is what? Number of turns in the coil. For example, இதுதான் நம்மளோட coil எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. ஸோ இதில் வந்து ஒரு டர்னும் இருக்கலாம், இது மாதிரி நிறையா ஒரு 10 டர்ன் இருக்கலாம், ஏன் 1000 டர்ன்ஸ் கூட இதே ஒயர் மேலே திரும்ப டர்ன்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் மல்டிப்ளை பை எத்தனை டர்ன்ஸ் அந்த காயிலில் இருக்கோ நம்ம போட முடியும். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து நான் சர்க்குலராக போட்டிருக்கேன். ஸோ காயில்ன்றது எப்பவுமே சர்க்குலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட் கேன் ஃபார்ம் அ லூப், அவ்வளோதான் அதோட ஐடியா. ஓகே, இதுவும் கரண்ட் கேரிங் காயில் தான், இதுவும் கரண்ட் கேரிங் காயில் தான். இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, இது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ரைட்டா? ரைட். ஸோ ஏன்றது என்னது? கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதே நம்மளோட காயில் வந்து சர்க்குலராக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ என்ன வரும்? pi r square, where r is the radius of the circular loop. ரைட்டா? சரி, இப்போ வந்து நம்ம magnitude of magnetic dipole moment பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன்? ஸோ டைரக்ஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கரண்ட் கேரிங் லூப்பை வந்து ஆன்டி கிளாக் வைஸ், நம்ம பார்க்குற சைட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தால் அது நார்த்து, நம்ம பார்க்குற சைட்லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது சவுத்து. கரெக்டாக இல்லையா? அப்படி இருக்கும்போது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எம் வெக்டார். ஸோ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் ஃப்ரம் வாட்? சவுத்துலேருந்து நார்த்து பார்த்துருக்கும், சவுத்துலேருந்து நார்த்தை பார்த்துருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அண்ட் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளெயின் ஆஃப் த காயில்.
நம்மளோட காயிலுக்கு ஒரு பிளேன் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சர்க்குலர் காயில்னா அதுக்குன்னு ஒரு பிளேன் இருக்கும். இது ஒரு ரெக்டாங்குலர் காயில்னா அதுக்குன்னு ஒரு பிளேன் இருக்கும். அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். அட் த சேம் டைம் சவுத் டு நார்த் இருக்கும். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது while saying the direction of m vector. சவுத் வந்து நார்த் பார்த்துருக்கணும். அட் த சேம் டைம் இட் ஷுட் பி பெர்பெண்டிகுலர் டு பிளேன் ஆஃப் த காயில். நம்மளுக்கு பார் மேக்னெட்லேயுமே என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து போகும்? சவுத்துலேருந்து நார்த் பார்த்து தானே போகும். ஸோ சிம்லர் டு பார் மேக்னெட் சவுத் டு நார்த்து நம்மளுக்கு போகுது. ஸோ ரெண்டு பாயிண்ட் முக்கியம். சவுத் டு நார்த் போகணும், சிம்லர் டு பார் மேக்னெட். அட் த சேம் டைம் இட் ஷுட் பி பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த காயில். இப்போ SI யூனிட் ஆஃப் m வெக்டர். இப்போ யூனிட்னு பார்க்கும்போது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு யூனிட் கிடையாது. ஸோ கேபிட்டல் எம்மோட யூனிட் என்ன வரும்? கரண்ட்டுக்கு என்ன யூனிட்? ஆம்பியர். ஏன்றது என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது யூனிட் ஆஃப் m வெக்டர், மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ கவனிங்க, இப்போ இதுக்கு வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எப்படி வரும் அப்படின்றத பாருங்கள் டைரக்ஷனு. ஸோ இது வந்து என்னது இப்படி இருக்கா? ஸோ மேலேருந்து பார்க்குற ஒருத்தங்களுக்கு இது எப்படி தெரியும்? கிளாக் வைஸ் தெரியுமா, ஆன்டி கிளாக் வைஸ் தெரியும்? மேலேருந்து ஒரு ஆள் பார்க்குறாரு, கீழேருந்து ஒரு ஆள் பார்க்குறாப்புல. மேலேருந்து பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும்? ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நம்ம மேலே இருக்க சைடு எப்படி சொல்லணும்? நார்த்துன்னு சொல்லலாமா? கீழேருந்து பார்க்குறவனுக்கு கிளாக் வைஸ் தெரியும். ஸோ இவன் வந்து ஆன்டி கிளாக், ANTIன்னு போட்டிருக்கேன், ஆன்டி கிளாக். இவன் என்ன சொல்லுவான்? கிளாக் வைஸ். இவன் கிளாக் வைஸ், அவன் ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டாப்பா? ஸோ இப்போ என்னென்னா இது வந்து கிளாக் வைஸ், இங்கேருந்து பார்க்குறவனுக்கு கிளாக் வைஸில் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த சைடு என்னவா ஆக்ட் ஆகுது? சவுத். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் டைப்பில் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சவுத் டு நார்த். ஸோ கீழேருந்து மேலே பார்த்து இருக்கும் m வெக்டார். அட் த சேம் டைம் அந்த பிளெயின் இருக்குல்ல, இதுதான் வந்து பிளெயின்னு வைங்க. இந்த பிளெயினுக்கு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். நம்ம காயிலோட பிளெயினுக்கு பெர்பெண்டிகுலராகவும் நார்மல் சொல்லுவாள்ல. see if this is my surface, இந்த சர்ஃபேஸ்க்கு எக்ஸாக்டாக பெர்பெண்டிகுலராக என்ன ஆகும்? வெக்டார் மேலே பார்த்து போகும். புரியுதா? இப்போ இந்த கேஸுக்கு என்ன வரும்? இது வந்து கிளாக் வைஸ். கரெக்டாக? மேலேருந்து பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? மேலேருந்து பார்க்குற ஒருத்தன் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ்? அவனுக்கு இப்படி போகிறனால கிளாக் வைஸ். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை திங்க் பண்ணுங்கள். கீழேருந்து பார்க்குறவன் அவனுக்கு இப்படி போகிற மாதிரி தெரியும். கீழேருந்து பார்க்குற ஒருத்தனுக்கு இப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியும். தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தெரியும். புரியுதா இல்லையா? ஸோ கீழே இருக்கவனுக்கு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கீழே நார்த்து, மேலே என்னது? சவுத்து. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சவுத் டு நார்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். தட் இஸ் m வெக்டரோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? மேலேருந்து சவுத்துலேருந்து நார்த் பார்த்துருக்கும். அட் த சேம் டைம் இந்த பிளெயினுக்கு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியும் இருக்கும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் இயர். ரைட்டாப்பா? சரி, இப்போ வந்து நம்ம மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம்? டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். பார் மேக்னெட்டிக் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ரீகால் பண்ணுங்கள் பார்க்கலாம். பார் மேக்னெட்டுக்கு வந்து கேபிட்டல் M வெக்டார் கிராஸ் B வெக்டார் யூஸ் பண்ணோமா? அதாவது ஒரு பார் மேக்னெட்டு, இதான் என்னோடய பார் மேக்னெட்னா இது எடுத்துகிட்டு போய் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுன்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு மச் டார்க் வித்தவுட் டெரிவேஷன் நம்ம பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் டைபோலில் P வெக்டார் கிராஸ் E வெக்டார்னு வரும். பார் மேக்னெட்டுக்கு என்ன வரும்? M வெக்டார் கிராஸ் B வெக்டார். அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஸோ சிமிலர் டு பார் மேக்னெட், current carrying coil experiences torque when placed in magnetic field. நம்ம படிக்க போகிற ஃபீல்டு என்னது? யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா? நம்ம படிக்க போகிறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இயர் B is யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தட் இஸ் கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்னோடய கரண்ட் கேரிங் காயில் வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆக முடியும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நான் வைக்கும்போது அது எவ்வளோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? M வெக்டார் கிராஸ் B வெக்டார். வேறு M is what? நம்மளுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், B is the magnetic field. ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் டிஸ்கஷன் படி. அண்ட் வாட் அபவுட் ஹியர்? B வெக்டார்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ பேசிக்கலி நம்ம லாஸ்ட் கேஸ் மாதிரி போன வீடியோவில் கொடுத்த பார்த்தோம் இல்லையா? மேக்னிடியூட் ஆஃப் டார்க் என்ன வரும்? MB sin θ. ரைட்டா? ஸோ டார்க்கோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டார்க்கோட டைரக்ஷன் இஸ் given by ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். கரெக்டாக இல்லையா? டார்க்கோட டைரக்ஷன் இஸ் given by ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். வாட் இஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்? இப்போ வாட் இஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்? நம்ம M வெக்டாரை வந்து கண்டுபிடிக்கணும்ல, சவுத் டு நார்த். M வெக்டார் மேலே கை வச்சு
கரெக்டாக எம் வெக்டாரை பார்த்து கை வச்சு பி வெக்டாரை பார்த்து ஃபோல்ட் பண்ணனா தட் வில் கிவ் மீ டைரக்ஷன் ஆஃப் வாட் டார்க். கரெக்டாக இல்லையா? எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டவ் வெக்டார். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி பார் மேக்னெட்டிக் என்ன பார்த்தோம்? டார்க் பார்த்தோம், எம் கிராஸ் பி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு? இஃப் யூ வாண்ட் நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. யா இட் இஸ் வேலிட், ஸ்டில் வேலிடான்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ் வேலிட். இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் potential energy gained by the bar magnet kept in the magnetic field of B vector. So this is the potential energy of bar magnet kept in magnetic field, uniform magnetic field. போன டிஸ்கஷனில் கூட பார்த்தோம். இப்போ என்னென்னா, yeah this is true for current carrying loopக்கு இது ட்ரூ. சரி, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் நம்ம? net force acting on a bar magnet என்னன்னு பார்த்தோம். ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோன்னா நெட் ஃபோர்ஸ்ன்றது நம்மளுக்கு 0, ரைட்டா? ரைட். ஸோ இப்போ கவனிங்க, இதுக்கான ப்ரூஃபை பார்த்துடலாம்ல. சரி, எதுக்கு இங்கே F1 F2 F3 F4ன்னு போட்டிருக்கேன்? ஒரு 4 ஃபோர்ஸு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க கரண்ட் கேரிங் லூப் மேலே. எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? நான் என்ன எழுதியிருக்கேன்? நெட் ஃபோர்ஸ் ஆன் த டைபோல் இஸ் 0, தட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் 0. நெட் ஃபோர்ஸ்னால் என்னது? ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சம்மேஷன். நெட் ஃபோர்ஸ்னால் என்னது? சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் m ஆர் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு, அதான நெட் ஃபோர்ஸு. addition of all the forces net force சொல்லுவோம். ஸோ net force equal to 0 வரும் ஜென்ரலாக. பார் மேக்னெட்டுக்கும் வரும், கரண்ட் கேரிங் லூப்புக்கும் அதே ஃபார்முலா தான். சரி, அதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் மாதிரி பார்த்துடலாமா? ஸோ இது வந்து என்னோட கரண்ட் கேரிங் லூப்பாக, கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்னென்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்சைட். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்சைட். ஸோ இப்போ என்னென்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, இதை வந்து நம்ம எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்கணும்? A, B, C and D. ஓகே, இப்போ ஏபி செக்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஏபி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்? எனக்கு இந்த லூப் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐ ஜஸ்ட் நீட் டு ப்ரூவ் தட் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு செக்மெண்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அந்த எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஆட் பண்ணலாம்ல. சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங். டோட்டலாக 4 செக்மெண்ட்டாக இதை பிரிச்சிடுறேன். இந்த என்டையர் லூப்பை 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 வரணுன்றது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. சரி, ஏன்னா நெட் ஃபோர்ஸ் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. லெட்ஸ் see, இதான் நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸு. ஸோ ஆன்சர் 0 வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கவனிங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நான் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ எல் கிராஸ் பி. எல்ன்றது கரண்ட்டோட டைரக்ஷன் இல்லையா? எல் கிராஸ் பி பண்ணணும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஏபி செக்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏ ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்துருக்கு, ஏ பி ஃபோல்டு பண்ணுறேன். மேலே பார்த்து என்ன ஆகுது? டைரக்ஷன் இருக்குது. சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ மேலே பார்த்து எஃப்ஏபி. இப்போ இதே பிசி எடுத்துக்கலாமா? பிசி கீழே பார்த்து கரண்ட் போகுது. ஸோ பி பார்த்து உள்ளே பார்த்து ஃபீல்டு இருக்குது. ஸோ பி உள்ளே ஃபோல்ட் பண்ணனா எப்படி வரும்? இது எஃப்பிசி. அதே மாதிரி இதுக்கு பண்ணலாமா? இதுக்கு பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது வந்து சிடி, கரண்ட் போகிற டைரக்ஷன், உள்ளே பார்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஃபோல்ட் பண்ணுறேன், கீழே பார்த்து வருதா? சிம்லராக நான் இங்கே பண்ணால் என்ன வரும்? மேலே உள்ளே பார்த்து ஃபீல்டு போகுது, ஃபோல்ட் பண்ணுறேன், லெஃப்ட்டு பார்த்து வரும். ஸோ இங்கே கீழே பார்த்து வரும், இங்கே லெஃப்ட்டு பார்த்து வரும். ஸோ இது என்னது? எஃப்சிடி. இது வந்து என்னது? நம்மளுக்கு எஃப்டிஏ. ஸோ நம்ம எல்லா ஒயரோட லென்த்துமே, இது வந்து ஒரு ஸ்கொயர், எல்லாரோட லென்த்துமே என்னது? ஏ தான். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபோர்ஸுமே கேன்சல் ஆகிடும். ஸோ த நெட் ஃபோர்ஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கரண்ட் கேரிங் ஒயர் லூப்? 0. அதை இங்கே ப்ரூவ் பண்ண முடியுதுல்ல. பார் மேக்னெட்டுக்கு 0ன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, கரண்ட் கேரிங் லூப் கெப்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 0 அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஃபோர்ஸஸ்லாம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ரைட். சரி, இப்போ இது வந்து ஒரு சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்புக்கும் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நான் இது எத்தனை செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்? 2 செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா? இந்த ஏபி ஒன்று, பிஏ ஒன்று. ஸோ மேலே உள்ள ரீஜனுக்கு கரண்ட் இப்படி தானே போகுது. ஸோ கரண்ட் போகிற டைரக்ஷன் உள்ளே, இங்கேயும் உள்ளே தான் ஃபீல்டு போகுது. அப்போது கரண்ட் போகிற டைரக்ஷன் இன்ட்டு ஃபீல்டு உள்ளே பார்த்து போகுது. ஃபோல்ட் பண்ணுறேன், தம் ரெப்ரசன்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா?
அதே மாதிரி எக்ஸாக்டாக கீழே இதே மாதிரி இடத்துக்கு போட்டிங்க அப்படின்னா ஸோ இப்படி வருமா, கரண்ட்டு போகிற டைரக்ஷன் உள்ளே பார்த்து பி இருக்குது. ஸோ ஃபோல்ட் பண்ணுறேன், கீழே பார்த்து எனக்கு என்ன வரும், ஒரு ஃபோர்ஸ் வரும். தே வில் கெட் கேன்சல் ஈச் அதர், இங்கேயும் கேன்சல் ஈச் அதர். ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. இப்போ ஓகே குட். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாம். இப்போ இது மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணால் தான் இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ ப்ராப்ளம்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா ப்ராப்ளமையும் போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கவனிங்க. ஸோ ஃபைண்ட் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் அ தின் ரவுண்ட் லூப். ஒரு தின் ரவுண்ட் லூப் இருக்கா, வித் கரண்ட் if the radius of the loop is 100 millimeter and the magnetic induction at its center is equal to B equal to 8 mu Tesla. அதாவது என்ன கொடுத்துருக்கானா, find the magnetic moment. magnetic momentனா என்னது, கேபிட்டல் M கேட்குறான். ஸோ find the magnetic moment of a thin rod, thin round loop. thin round loopனா can I call this as a single loop? thin round loopனு கொடுத்துருக்கான். எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு கொடுக்கல, லூப்பும் ரொம்ப தின்னாக இருக்குது, தின் ரவுண்ட் லூப்புன்னு கொடுத்துருக்கான். அட் த சேம் டைம் வாட், வெரி தின். அப்படின்னா என்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1ன்னு எடுத்துக்கலாம்ல. ஸோ ஃபைண்ட் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் தின் ரவுண்ட் லூப் வித் கரண்ட் இஃப் த ரேடியஸ் ஆஃப் த லூப் இஸ் ஈக்குவல். அந்த லூப்போட ரேடியஸும் கொடுத்துருக்கான். அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் இட்ஸ் சென்டர் இஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 8 mu டெஸ்லா. மியூன்றது என்னது, மைக்ரோ, 10⁻⁻⁶. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். சென்டரில் போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்கான். ஸோ பேசிக்கலாக அந்த லூப் வழியாக போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டான். ஸோ எப்படி நமக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது. சரி, அட் த சேம் டைம் எந்த டைரக்ஷனில் கரண்ட் போகுது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எதுவுமே தெரியாது. ஸோ பேசிக்காக அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்குறான். ஓகே ரைட். ஸோ இப்போ கரண்ட் இது வந்து நான் போட்ட டயக்ராம் இது, இந்த தின் கரண்ட் கேரிங் லூப்போட டயக்ராம் இது. பட் டயக்ராம் கூட கொடுக்கல. ஸோ ஆக்சுவலி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வெக்டார் ஃபார்மில் கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னது, மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன், ரைட். எம் இன்ட்டு எம் கேப்னு போட்டிருக்கோம். எம் கேப் ரெப்ரசன்ட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பேசிக்காக மேக்னிடியூட் தான் இங்கே கேட்குறோம். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு சொன்னாலே போதும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரேடியஸ் தே ஹவ் கிவன், 100 millimeter. I have converted magnetic field passing through the thin round loopையும் கொடுத்துருக்கான் 8 mu டெஸ்லான்னு. ஸோ மியூன்றது என்னது, 10⁻⁻⁶. ஸோ அதுக்கப்புறம் சரி, இப்போ நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, மேக்னிடியூடுக்கு NIA. நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், N is equal to 1. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். எனக்கு அதுக்கு என்னெல்லாம் தெரியணும், N தெரியணும், I தெரியணும், A தெரியணும். எனக்கு N ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. பட் I கொஷினில் கொடுக்கவே இல்லை. அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஃபீல்டு அட் த சென்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கான். சென்டரில் போகக்கூடிய ஃபீல்டு, ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் நம்மளுக்கு தெரியும், πr². ரேடியஸ் கொடுத்துட்டான்ல, அப்போ ஏரியானது நம்மளுக்கு πr² நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ எது தெரியாதுன்னா கரண்ட் தெரியாது. அப்போ கரண்ட் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா இவன் கொடுத்துருக்க டேட்டாவில். ஸோ ஃபீல்டு அட் த சென்டர். ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய ஃபீல்டோட ஃபார்முலா என்னென்னா μ0I/2r. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஒரு கரண்ட் கேரிங் லூப்பில் சென்டரில் என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா, சென்டரில் இருக்க ஃபீல்டை கொடுத்துட்டான்ப்பா. ஸோ அதை வச்சு நீங்கள் I கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. I is equal to B into 2r divided by what, mu. B 2r by mu. ஸோ Bயோட வேல்யூ, ஸோ n இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், I இருக்க இடத்துல B 2r by mu0, அதுக்கப்புறம் A ஓட வேல்யூ πr². ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லாமே SI யூனிட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக என்னோடய ஆன்சர் வந்து 4 × 10⁻⁻² ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் அவர் ஆன்சர். ஓகே ரைட்ப்பா. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ என்ன சொல்கிறான் பாருங்கள். இன் போர் மாடல் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம், in Bohr model of hydrogen atom, electron circulates around the nucleus in a path of a radius 5.1 × 10⁻⁻11 meter at a frequency of 6.8 × 10⁻15 hertz. புரியுதா? இப்போ போர் மாடல்ன்றது என்னது, நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இப்போ நான் வந்து நம்மளும் ஃபிசிக்ஸில் போர் மாடல் படிப்போம். பட் ஆனால் இது வந்து செகண்ட் வால்யூம் புக்கில் வரும். நம்ம இப்போ படிக்கிறது ஃபஸ்ட் வால்யூம் 12th. இந்த சாப்டர் இப்போ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ன்றது ஃபஸ்ட் வால்யூம். செகண்ட் வால்யூமில் தான் உங்களுக்கு என்ன வரும், அந்த போர் மாடல்லாம் வரும். பட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரும். ஹைட்ரோஜன் ஆட்டம் கொடுத்துருக்கானா. ஸோ இங்கே வந்து என்னென்னா பேசிக்கலி ஒரு சார்ஜ் வந்து சுற்றி வருது நம்மளுக்கு. ஸோ அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்.
So in a Bohr model of hydrogen atom, the electron circulates around the nucleus in a path of radius. இப்போ என்ன கேட்குறான், வாட் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு செட்டப் அட் த சென்டர் ஆஃப் த ஆர்பிட். அந்த எலக்ட்ரான் இப்படி சுற்றி வருதுல, அதனால சென்டரில் என்ன ஃபீல்டு இருக்குன்னு கேட்குறான். அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது என்ன கேட்குறான், அந்த எலக்ட்ரான் வாட் இஸ் த ஈக்குவலன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். அந்த எலக்ட்ரான் சுற்றி வருது இல்லையா, பியூர்லி அந்த எலக்ட்ரானோட கேஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ எலக்ட்ரான் சுற்றி வரனால வாட் இஸ் த ஈக்குவலன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்றத பார்க்கணும். சரி, இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு சார்ஜ் Q, ஓகே, நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான், சார்ஜ் Q வந்து நம்மளுக்கு இங்கே எலக்ட்ரான், தட் இஸ் -E சார்ஜ். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு எலக்ட்ரான் வந்து சுற்றி வருதுப்பா. எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜா பாசிட்டிவ் சார்ஜா? ஸோ எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். நான் ஒரு டயக்ராம் எடுத்துக்கிட்டேன், இப்படி போய் சுற்றி வருது. ஸோ எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான் போகிற டைரக்ஷன் வந்து இப்படி. அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரெக்டாக இல்லையா? இப்போ எலக்ட்ரான் போகிற டைரக்ஷன் இப்படி, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எனக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்கும், கரண்ட் வில் பி ஃப்ளோயிங். லாஜிக் படி கரெக்டாக. ஸோ பேசிக்காக என்னென்னா அந்த எலக்ட்ரான் சுற்றி வருதுல, அதையே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஒரு சார்ஜ் ஃப்ளோ. சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் ரைட், சுற்றி ஒரே இடத்த வருது. பேசிக்கலி இதை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு கரண்ட் ஃப்ளோ மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, இட்ஸ் லைக் கரண்ட் ஃப்ளோ. ஸோ I is equal to Q by T. இது ஜென்ரலான ஃபார்முலா. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஃப்ளோயிங் இன் அ டைம் ஆஃப் T. அதாவது இது வந்து ஸ்டாண்டர்டான கேஸ்ப்பா. ஒரு எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது கரண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்னா I is equal to Q by T. Qன்றது என்னது, நம்மளுக்கு மாடுலஸ் போட்டுருங்க, Qக்கு மாடுலஸ் போட்டுருங்க, கரண்ட் we will get. ஸோ -Eன்னு வரும், மாடுலஸ் போட்டிங்கன்னா +E. ஸோ சார்ஜ் பர் டைம் டேக்கன், T is nothing but time period. Time taken for one full revolution. Okay, time taken for one full revolution தான் டைம் பீரியடு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு 1/T, 1/time periodன்றது என்ன தெரியும், ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், 6.8 × 10⁻15 ஹர்ட்ஸ்னு. ஸோ இதுலேருந்து வாட் யூ கேன் see, 1/Tன்றது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, ஸோ I is equal to Q by T. அப்போது Q into 1/Tயில் கேன் ஐ ரைட் இட் as Q into F எழுதலாம் இல்லையா. அதாவது Q by Tன்னு இருக்குது, which is nothing but Q into 1/T. அப்போ Q into Fன்னு எழுதலாம்ல. ஸோ அது மாதிரி எழுதியிருக்கான். ஓகே, குட். ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். கரண்ட்டுன்றது இங்கே என்னது, சார்ஜ் Q, மேக்னிடியூட் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 1.6 × 10⁻−19 சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் டிவைடட் பை வாட், டைம் பீரியட். அந்த டைம் பீரியட் கொடுக்கல, நம்மளுக்கு அது பதில் என்ன கொடுத்துருக்கான், ஃப்ரீக்வன்சி. ஸோ சார்ஜ் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், கரண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, இந்த எலக்ட்ரான் இப்படி சுற்றி வருது இல்லையா, கரண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஸோ இந்த சென்டரில் என்ன ஃபீல்டு இருக்குன்னு கேட்குறான். திஸ் இஸ் த சென்டர் பாயிண்ட். அங்கே என்ன ஃபீல்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ சென்டரில் இருக்க ஃபீல்டோட ஃபார்முலா என்னது, μ0I/2R. B is equal to μ0I/2R. கரெக்டாக. ஸோ μ0ஓட வேல்யூ என்னது, 4π × 10⁻−7. அதுக்கப்புறம் Qவோட வேல்யூ வந்து என்னது, மாடுலஸே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மாடுலஸே போதும். ஓகே, I is equal to Q into Fல. ஸோ அதனால தான் மாடுலஸ் இன்ட்டு F போடுறேன். ஸோ ஃபைனலி Fோட வேல்யூ, Rோட வேல்யூ என்னது, Rோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், 5.1 × 10⁻−11. ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 5.1 × Rோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி 13.4 டெஸ்லா. ஸோ பேசிக்காக ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறத நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கரண்ட் ஃப்ளோ, சார்ஜ் ஃப்ளோ, இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by T or Q into F. ஸோ அதிலேருந்து கரண்ட்டை வச்சு ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம் சென்டரில். ஸோ ஃபைனலி 13.4 டெஸ்லா வி வில் ஹேவ். கரெக்டாக. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், வாட் இஸ் த ஈக்குவலன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். வாட் இஸ் ஈக்குவலன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்னது, எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னா விச் இஸ் பேசிக்கலி கரண்ட் ஃப்ளோ ரைட். அப்போ கரண்ட் ஃப்ளோ ஒரு லூப்பில் போகிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்ன டிஃபைன் பண்ண முடியும், மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும், NIA. என்னன்றது என்னது, N is what, number of turns. See பேசிக்காக இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிட்டு வருது, அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா சிங்கிள் டர்னை தான் பார்க்கணும். இப்போ எலக்ட்ரான் வந்து இட் ஃபார்மிங் அ லூப், கரெக்டாக. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா N is equal to 1 தான் பார்க்கணும். ஓகே, இட் இஸ் நாட் 1000 turns ஆர் 10 turnsலாம் கிடையாது, ஒரு டர்ன் தான். ஸோ N is equal to 1. Qவோட வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ என்னது, ஆல்ரெடி கண்டுபிடிச்சோன்னா Q into F. அப்புறம் ஏவோட வேல்யூ வந்து πr². ஸோ Qவோட வேல்யூ 1.6 × 10⁻−19.
எஃபோட வேல்யூ போடுங்க, pi r ஸ்கொயர் போட்டிங்கன்னா 8.9 × 10⁻⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டு. ரைட். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுவும் இப்போ பார்க்க போகிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த கரண்ட் கேரிங் லூப். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த கரண்ட் கேரிங் லூப் ABCDEFA. உங்களுக்கு டயக்ராம் தெரியுதா? அதில் வந்து ABCDA அந்த லூப்போட மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்குறான். ஈச் சைட் ஆஃப் த லூப் இஸ் 10 சென்டிமீட்டர் லாங் அண்ட் த கரண்ட் இந்த லூப் இஸ் 2 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஈச் சைட் ஆஃப் த லூப். ஸோ உங்களுக்கு டயக்ராம் பாருங்கள், இது இருக்கு இல்லையா ஸ்க்ரீனில். ஸோ இந்த சைட் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் த லூப் அப்படின்னா இங்கே டோட்டலாக எத்தனை சைடு இருக்குது? ஏபின்றது ஒரு சைடு, பிசி கரெக்டாக, பிசி, சிடி, டிஇ, அப்புறம் என்னது இஎஃப், அப்புறம் என்னது எஃப்ஏ, அப்புறம் என்னது என்டையர்லி. ஸோ இது எல்லாத்தோட சைடோட லென்த்துமே என்னதான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். புரியுதா? ஸோ ஈச் சைட் ஆஃப் த லூப்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சைடோட லென்த்துமே என்னென்னு கொடுத்துட்டான், ஈக்குவல்னு ப்ராப்ளமில் கொடுத்துருக்கான். தட்ஸ் அ டேட்டா வி நீட் டு நோட். ஸோ நான் ஜஸ்ட் அந்த டயக்ராம் மட்டும் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஐம் ஜஸ்ட் சேயிங் தட். சரிப்பா, இப்போ வந்து ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸ் மாதிரி தெரியுதுல, பட் திஸ் இஸ் வெரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சரியா? கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா M is equal to NIA. M is equal to NIA. இது என்னது? இது மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் used for what? See, M is equal to NIA is a formula is used when current loop is in single plane. இப்போ கரெக்டு தானே? இப்போ ஒரு சர்க்கிளுக்கு நம்ம இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணோம், NIA. தட் இஸ் ஒரு லூப் வந்து ஒரே பிளெயினில் இருக்கணும். இந்த லூப் ஒரே பிளெயினில் இருந்துச்சுன்னா M is equal to NIA யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இவன் இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு லூப் எப்படி இருக்குது? இட் லுக் சம்திங் லைக் அ புக். கரெக்டாக? இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு. ஸோ டோட்டலாக 2 லூப் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் சேம் பிளெயின்லேயே இருக்குது. இப்படி இருந்தால் ஒரே பிளெயின் கரெக்டாக, பட் ஆனால் இது இப்படி பெண்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த பிளெயினும் இருக்குது, வெர்டிக்கல் பிளெயினும் இருக்குது. இது ஹாரிசான்டல் பிளெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வெர்டிக்கல் பிளெயின். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த லூப்பு கொடுத்துருக்கான் இல்லையா பிளெயின்ஸு, அந்த பிளெயின் வந்து பேசிக்கலி இந்த இடத்துல பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த பிளெயின் உங்களுக்கு தெரியுதா ஸ்க்ரீனு? இதை பாருங்கள், இந்த பிளெயின் எப்படி இருக்குது? ஹாரிசான்டலாக இருக்கா? பட் இந்த பிளெயின் எப்படி இருக்குது? வெர்டிக்கலாக இருக்குது. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த பிளெயின்ஸ்? ஸோ 2 பிளெயினுக்கு ஆங்கிள் பிட்வீன் தம் என்னது? 90 டிகிரி. ஸோ அது ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த பிளெயின்ஸ் வந்து என்னது? 90 டிகிரி. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் இது. யா, இட் இஸ் 90 டிகிரி. கொஸ்டினில் கொடுக்கல பெருசாக, பட் ஆனால் எஸ், இட் இஸ் 90 டிகிரி இயர். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஸோ M is equal to NIA formula is used when the current loop is in single plane. In this problem, the current loop is not in a single plane. It is in 2 planes இல்லையா? அந்த லூப் கரண்ட் கேரிங் லூப்பே வந்து இப்படி போகிற இந்த கரண்ட் கேரிங் லூப்பே என்னது? ஒரே பிளேனில் இல்லை. இட் இஸ் இன் 2 planes, பர்பெண்டிகுலர் பிளேன்ஸில் இருக்குது. ஸோ இன் திஸ் கேஸ் we use the following technique. ஸோ நம்ம வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம் பேசிக்கலி. ஓகே, எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து என்னது? கரண்ட் வந்து A to B போகுது, C to D, D to E, E to F and F to A. கரெக்டாக? இதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதான் இந்த லூப்பு. இப்போ இந்த லூப்பில் இந்த இடத்த பார்த்தீங்களா? இந்த டின்னு ஒரு இடம் இருக்குல்ல, இந்த டின்னு இருக்க இடத்துல மட்டும் எதுவும் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா? இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எதுவும் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? D to E, நோ கரண்ட். கரெக்டாக? நோ கரண்ட். அப்போ என்ன நம்ம இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி போய் இப்படி சுற்றி வந்துடுது. இந்த இடத்துல கரண்ட்டே இல்லை. இது என்டையர் செட்டப்பை நான் 2 பிளெயினாக பிரித்து எழுத போகிறேன். இது ஒரு பிளெயின், இது ஒரு பிளெயினில் அதை அப்படியே பிரித்து எழுத போகிறேன். எப்படின்னா, மேலே இருக்கிறது தனியாகவும் கீழே இருக்கிறது தனியாகவும் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நடுவில் இங்கே பாருங்கள், பிஇயில் கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகிருக்கா? பிஇயில் இல்லை. ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, கவனிங்க, இந்த டைரெக்ஷனில் ஒரு கரண்ட் ஐ, இந்த டைரெக்ஷனில் ஒரு கரண்ட் ஐன்னு எடுத்துக்கலாமா? இங்கே எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகலப்பா. இந்த பிஇயில் எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகலை. ஐ எம் கோயிங் டு அசியூம் தட் திஸ் இஸ் ஐ கரண்ட், திஸ் இஸ் ஐ விச் இஸ் ஃப்ளோயிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். அதனால இங்கே கரண்ட்டே இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பிஇயில் கரண்ட் கிடையாது,
கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுனால கரண்ட் இல்லை. ஸோ அதனால் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நான் இங்கே ரெண்டாக பிரித்து எழுத முடியும். E to B ஒரு கரண்ட், B to E ஒரு கரண்ட். ஸோ இதனால் என்ன ஃபார்ம் ஆகிடுதுன்னா நம்மளுக்கு 2 லூப் நம்மளால் பார்க்க முடியுதா? பிளேனர் லூப்ஸ். இது ஒரு பிளேனில் இருக்க லூப், இது ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய லூப். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 பிளேனில் இருக்க லூப் கிடச்சிருச்சு. கரெக்டாக இல்லையா? பட் the angle between the planes என்னது? AB EFA அண்ட் BC DEA B. 2 பிளேனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. கரெக்டாக? எஸ். சரி, இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த லூப்புக்கு என்ன மேக்னெட்டிக் மொமெண்ட் வருதுன்றதை கண்டுபிடிங்க. இந்த லூப்புக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த லூப்புக்குன்னு இதை வந்து லூப் 1ன்னு எடுத்திருக்கேன். திஸ் இஸ் லூப் 1. இப்படி இருந்த என்டையர் லூப்பை 2 பிளேனில் இருந்த லூப்பை தனித்தனியாக 2 பிளேன் இண்டிவிஜுவல் பிளேனுக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த பிளேனில் இருந்து M1, இந்த பிளேன்லேருந்து வர்றது என்னது? M2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்? நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த என்டையர் பிளேன். என்டையர் பிளேனுன்றது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். அதாவது இதோட ஆன்சர் இஸ் சம் ஆஃப் வாட்? இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ளஸ் இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட். புரியுதா இல்லையா? அந்த ஒயர் கரண்ட் போகாத அந்த செக்மெண்ட் ஆஃப் ஒயரை மட்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கரண்ட் போகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சச் தட் என்னால் இந்த சிங்கிள் டபுள் பிளேனை 2 இண்டிவிஜுவல் பிளேனாக மாற்றி என்னால் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு 2 இண்டிவிஜுவல் பிளேன்லேருந்து வரக்கூடிய ஆன்சரை ஆட் பண்ணால் அதுதான் ஃபைனல் ஆன்சர் எனக்கு. ஓகே ரைட். இப்போ எப்படி பண்ணுறது? இப்போ கவனிங்க, கரண்ட் வந்து இங்கே எப்படி ஃப்ளோ ஆகுது? கிளாக் வைஸாக. இப்போ நான் பார்க்குற சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாக் வைஸ். அப்போது நான் என் சைடில் இருக்க சவுத்து, அந்த சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நார்த்து. ஸோ இந்த கேஸில் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்கும்? கிராஸ் போடலாமா டாட் போடலாமாப்பா? சவுத்துலேருந்து நார்த் பார்த்து போகும், பெர்பெண்டிகுலராக போகும்ல. திஸ் இஸ் M1 வெக்டார், உள்ளே பார்த்து போகுது மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ இந்த கேஸ் பாருங்கள். இப்போ மேலேருந்து பார்த்தோன்னா கிளாக் வைஸ், கீழேருந்து பார்த்தா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ மேலே சவுத்துலேருந்து நார்த்து இப்படி போகுது. திஸ் இஸ் மை M2 வெக்டார். இது உள்ளே பார்த்து போகிறது M1, கீழே பார்த்து போகிறது M2. கீழே பார்த்துருக்கிறது M2, உள்ளே பார்த்து போகிறது M1. சரி, இப்போ என்ன விஷயம்? ஃபைனலி நம்ம ஜஸ்ட் ஒரு வெக்டார் அடிஷன் பண்ண போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ கவனிங்க, M1 வந்து நான் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ M1 வந்து உள்ளே பார்த்து போகுது, போர்டுக்குள்ளே போகுது. கீழே பார்த்துருக்கிறது M2. ஸோ வாட் இஸ் 2 வெக்டாருமே பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ 2 வெக்டார் ஆட் பண்ணுறேன். ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் மேக்னிடியூடுக்கு? இப்போ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ் ஹியர்? 90 டிகிரி. ஸோ M1 ஸ்கொயர் ப்ளஸ் M2 ஸ்கொயர் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன்லேருந்து சொல்ல முடியும். இதுலேருந்து கூட இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு. இந்த ஃபார்முலாவில் M1 அண்ட் M2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பட் M1 அண்ட் M2 இங்கே என்னென்னா ரெண்டுமே ஈக்குவல் சொல்கிறான். ஏன்னா ஜென்ரல் ஃபார்முலா என்னது? சரி, ஜென்ரல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு M இஸ் ஈக்குவல் டு NIAவா? N வந்து இங்கே என்னது? டோட்டலாக ஒரு லூப்லேயும் நம்மளுக்கு ஒரு டர்ன் தான். அட் த சேம் டைம் 2 லூப்லேயும் சேம் கரண்ட்டாக நீங்கள் இந்த பிளேனை எடுத்துட்டாலும் அந்த பிளேனை எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட இதில் வந்து N இஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், I is the current flowing, A is the area of cross section of the current carrying loops. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த லென்த்து எல்லா சைடோட லென்த்துமே ஈக்குவல். ஸோ பேசிக்கலி இட் லுக்ஸ் லைக் அ ஸ்கொயர். நான் இப்படி போட்டதே தப்பு. ஏன்னா BC CD எல்லாமே என்னது? ஈக்குவல் நம்மளுக்கு. ஸோ ஏரியாவுமே நம்மளுக்கு என்னது? ஏரியாவே என்னது? ஒரு சைடோட லென்த் என்னது? 0.1. அப்போது 0.1 ஸ்கொயர் தானே? ஸ்கொயரோட ஏரியாப்பா. ஈச் சைடு இஸ் அ ஸ்கொயர் இயர். ஈச் பிளேன் இஸ் அ ஸ்கொயர் ஷேப்பிங்க. புரியுதா இல்லையா? ரைட். ஸோ A is equal to 0.1 ஸ்கொயர். ஸோ ரைட்டா? ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா M1 அண்ட் M2 இங்கே ரெண்டுமே என்னது? ஈக்குவல் டு M. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து என்னென்னா M1 ஸ்கொயர் ப்ளஸ் M2 ஸ்கொயர் M ஸ்கொயர் ப்ளஸ் M ஸ்கொயர்னு எழுதலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 2M ஸ்கொயர். 2 வெளில எடுத்திங்கன்னா √2M. ஸோ எம்மோட வேல்யூ என்னது? NIA. என்னோட வேல்யூ இஸ் 1, ஐயோட வேல்யூ வந்து 2, ஏவோட வேல்யூ என்னது? 0.1 ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் எம்மோட வேல்யூ வந்து 0.02. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், இல்லை ஒரு தடவை திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். பேக்வேர்டு போய் திரும்ப கூட நீங்கள் இதை பாருங்கள். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமும் கூட. ஓகே.
hope you will understand this. Right பா, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம்க்கு போகலாம். ஓகே குட். இப்போ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். சர்க்குலர் காயில் ABCD carries a current I is placed in a uniform magnetic field. ஸோ ஒரு ABCD லூப் வந்து காமிச்சிருக்கான் பாருங்கள். அதில் clockwise directionல கரண்ட் போயிட்டுருக்கு. If the magnetic field on the segment AB is F vector, அதாவது நம்ம ஒரு கரண்ட் கேரிங் லூப் வந்து மேக்னெட்டிக் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. அப்போ அது மேலே நெட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு 0. நம்மளுக்கு தெரியும் அது. If the magnetic force on the segment AB is F vector, the force on the remaining segment BCDA, அந்த BCDA இருக்குல்ல, அது எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறான். செக்மெண்ட் BCDA. ஸோ இதுதான் கரண்ட்டுப்பா. ஸோ நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்தால் நெட் ஃபோர்ஸ் டெஃபினட்டாக என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த என்டையர் ஒயரை நான் 2 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று AB, ரிமைனிங் பார்ட் வந்து BCDAவை 2வது செக்மெண்ட். நம்மளுக்கு என்ன தெரியும், நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஸோ ஃபோர்ஸ் ஆன் செக்மெண்ட் AB ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆன் செக்மெண்ட் BCDA ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ ஃபோர்ஸ் ஆன் AB செக்மெண்ட்டை கொடுத்துட்டான் Fன்னு. BCDAல என்னவாக இருக்குன்னு கேட்குறான். ஸோ இந்த F அன்சைட் கொண்டு போனீங்கன்னா -F. ஸோ ஆப்ஷன் இஸ் A இஸ் கரெக்ட். ஓகே யா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். சர்க்குலர் லூப் PQRS கேரிஸ் அ கரண்ட் இஸ் பிளேஸ்ட் இன், இதுவும் ஒரு லூப் தான், பட் இது வந்து ஒரு ரேண்டம் ஷேப்பில் இருக்குது. ஓகே, இஸ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் த செக்மெண்ட், அந்த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்கான். F1, F2, F3 டயக்ராம் பார்த்தா தெரியுது இல்லையா. ஸோ அண்ட் ஆர் இன் த பிளெயின் ஆஃப் த பேப்பர், எல்லா ஃபோர்ஸுமே ஒரே பிளெயினில் தான் இருக்குன்றான். அண்ட் அலாங் த டைரக்ஷன் ஷோன் த ஃபோர்ஸ் ஆன் த செக்மெண்ட் QP மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறான். அதாவது அங்கே எத்தனை செக்மெண்ட் இருக்குது, அதாவது QP, PS, SR அண்ட் RQ அப்படின்னு நம்மளுக்கு என்ன இருக்குது, 4 செக்மெண்ட் ஆஃப் ஒயர் இருக்குது. பட் ஃபோர்ஸ் ஆன் செக்மெண்ட் QP என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் PS, SR அண்ட் RQ and this is QP. ஸோ டோட்டலாக 4 செக்மெண்ட்டு. இட் இஸ் கெப்ட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக கரண்ட் கேரிங் தான் இது. யா. ஸோ நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. ஸோ டோட்டலாக இந்த என்டையர் லூப்பை 4 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறேன். QP, QR, SR அண்ட் SP டோட்டலாக 4 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். ஸோ SP செக்மெண்ட்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, SPன்றது என்னது, திஸ் இஸ் SP. நான் பேசிக்காக என்ன பண்ண போகிறேன்னா I கேப் J கேப் ஃபார்மில் எழுத போகிறோம்ப்பா. I கேப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ். மேலே பார்த்துருக்குது +J, கீழே பார்த்துருக்குது -J. ஆக்சுவலி என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்து +Y, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கு +I கேப். ஸோ SPன்றது என்னது, இது தானே. இதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த செக்மெண்ட்டில், மேக்னிடியூட் இஸ் F1 பட் டைரக்ஷன் இஸ் மைனஸ். ஸோ -F1 I கேப்னு போடுறோம், ஏன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் QR இது இருக்குது இல்லையா, இதுக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது ஃபோர்ஸு, டுவர்ட்ஸ் ரைட் F3. ஸோ F3 இன்ட்டு I கேப். வாட் அபவுட் SR, SRல வந்து டவுன்வர்டு பார்த்துருக்கு. ஸோ F2 இன்ட்டு -J கேப், தட் இஸ் மைனஸ் முன்னாடி வரும், ஏன்னா டவுன்வர்டு பார்த்துருக்கு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது -J கேப், இது +I கேப், இது -I கேப். ஓகே, நம்மளுக்கு என்ன ஐடியா தெரியும், சம்மேஷன் ஆஃப் ஆல் த செக்மெண்ட்ஸ், ஃபோர்ஸஸ் ஆன் ஆல் த செக்மெண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இப்போ ஒன்றையும் I கேப் J கேப் ஃபார்மில் எழுதிட்டோமா, இது எல்லாத்தையும் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு யார் வேணும், வாட் ஆன்சர் ஐ நீட் ஃபோர்ஸ் ஆன் QPன்றது இந்த செக்மெண்ட் தானே, இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. இந்த QPயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 3 டேர்ம்ஸையும் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்படி கொண்டு போனால் எனக்கு என்ன வரும், எஃபெக்டார் QPயை மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். நம்ம கண்டுபிடிச்ச I கேப் J கேப்பை எல்லாத்தையும் இதில் எழுதிடுறேன். எழுதிட்டு காமனாக I டேர்ம்ஸையும் J டேர்ம்ஸையும் தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ரூல் தெரியும், F is equal to AI cap plus BJ cap. அதாவது F vector is equal to AI cap plus BJ cap. நான் இதோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், √(a² plus b²). ஸோ அதே மாதிரி I டேர்ம்ஸு, இது J டேர்ம்ஸ். ஸோ ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி ரூட் எடுக்கிறேன். I will get this as answer. ஸோ இது எத்தனாவது ஆப்ஷன் நம்மளுக்கு இதில் கவனிங்க. இது வந்து ஸ்கொயர் டேர்ம் F1 - F3. இப்போ F3 - F1நாலும் சேம் ஆன்சர் தான், ஏன்னா எப்போவுமே ரூட்டுக்குள்ளே A - B ஹோல்² ஒன்று தான், B - A ஹோல்² ரெண்டுமே என்னது ஈக்குவல், போத் ஆர் ஈக்குவல். ஓகே ரைட். ஸோ ஆப்ஷன் இஸ் நம்மளுக்கு
D is correct. Option D. A கிடையாது, D தான் கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க. கரண்ட் லூப் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு கரண்ட் லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். கரண்ட் லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குன்னா பேசிக்கலாக அது என்னது, அது ஒரு பார் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தான். ஸோ 4 ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். Can be in equilibrium in 2 orientation, both equilibrium states are unstable. Can be in equilibrium with 2 orientations, one stable while the other is unstable. Experiences torque while the field is uniform or non-uniform in all the directions, all orientations. Can be in equilibrium in one orientation. So இது கரெக்டாக நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 படித்து பாருங்கள். Can be in equilibrium in 2 orientations. See, ஒரு போன லெக்சரில் கூட பார்த்தோம், போன வீடியோவில் தான் இதை பார்த்தோம். பார் மேக்னெட்டுக்கு வந்து இப்போ கரண்ட் லூப் சொல்கிறோம், பட் பேசிக்கலி இட் இஸ் அ பார் மேக்னெட் ஈக்குவலண்ட்லி இல்லையா. ஸோ பார் மேக்னெட்டில் நம்மளுக்கு 2 ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ஸ் கிடச்சிது, ஒன்று ஸ்டேபிள் இன்னொன்று அன்ஸ்டேபிள். அதாவது கவனிங்க, ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து டீட்டா ஈக்குவல் டு 0 அப்போது நம்மளுக்கு பார் மேக்னெட்டில் என்ன வந்துச்சு, ஸ்டேபிள் வந்துச்சு. டீட்டா 180 அப்போது அன்ஸ்டேபிள் வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே கவனிங்க. ஸோ இதுதான் கரண்ட் கேரிங் லூப். இந்த கரண்ட் கேரிங் லூப்போட மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி வருது, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து வருதா, ரைட். திஸ் இஸ் நார்த் அண்ட் திஸ் இஸ் சவுத். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் இப்படி வருது. ஸோ பி வெக்டாருக்கும் எம் வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, 0. ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் டார்க்கும் கிடையாது, நெட் ஃபோர்ஸும் கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இங்கே வந்து டீட்டா 0, சைன் 0 0ன்னு வந்துடும். ஸோ இட் இஸ் a ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கரண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, கரெக்டாக. மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த சைடு வருது. அப்போ என்னது நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் when theta equal to 180 degree. ஸோ எம் வெக்டார் இப்படி இருக்குது, பட் பி வெக்டார் எப்படி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ ஆங்கிள் பிட்வீன் them is 180 degree. ஓகே, ஸோ இந்த கேஸில் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஏன்னு உங்களுக்கு தெரியும், டிஸ்டர்ப் பண்ணி விட்டால் திரும்ப இந்த இடத்துக்கே வராது, பட் இதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு வரும். ஸோ அதனால் ஸ்டேபிள், இது அன்ஸ்டேபிள். ஸோ there are 2 stable positions, ஒன்று ஸ்டேபிள் இன்னொன்று அன்ஸ்டேபிள். ஓகே, ரைட். இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கவனிங்க. சர்க்குலர் லூப் ஆஃப் ஏரியா 0.01 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு சர்க்குலர் லூப் நம்மக்கிட்ட இருக்குது, அதோட ஏரியா கொடுத்துருக்கான். கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியர். அந்த லூப்பில் 10 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இஸ் ஹெல்டு பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அந்த லூப்பை வந்து பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்கான். அந்த லூப்பை பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆஃப் இன்டென்சிட்டி 0.1 டெஸ்லா. the torque acting on the loop. அதாவது திரும்ப நான் கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். the circular loop of area of carrying current 10 ampere is held perpendicular. the loop is held perpendicular to a magnetic field. இது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க, இதான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இந்த லூப் ஹெல்டு பர்பண்டிகுலர்னா என்ன அர்த்தம், அந்த லூப்போட பிளெயின் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக, அதாவது இதான் என்னோடய பிளெயின் அப்படின்னா என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த லூப்புக்கு பர்பண்டிகுலராக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு தெரியல. இப்போ பேசிக்கலி டார்க் அந்த இது கேட்குறான். இப்போ கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இப்படி போச்சுன்னு வைங்க, அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் கீழே பார்த்து வருமா. ஓகே, இதே கரண்ட் வந்து கிளாக்வைஸ் போயிருந்ததுன்னு வைங்க, மேலே பார்த்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும். ஸோ பேசிக்காக என்னென்னா எனக்கு வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஏரியா கொடுத்துருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருந்தான், பட் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, எம்பி சைன் டீட்டா. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன ஆங்கிள் இங்கே, இந்த கேஸில் டீட்டா ஈக்குவல் டு 0, இந்த கேஸில் டீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா ஃபீல்டு மேலே மேக்னெட்டிக் மூமெண்ட் கீழே ஆப்போசிட் 180 டிகிரி. ஸோ 2 ஆங்கிள்ஸ் பாசிபிள். ஏன்னா கரண்ட் டைரெக்ஷனை கொடுக்கல, ஸோ 2 பாசிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும். பட் நீங்கள் எந்த பாசிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலும் சைன் 0னாலும் 0, சைன் 180னாலும் நம்மளுக்கு 0 தான். ஸோ டார்க்கில் சைன் டீட்டா 0னா என்டையர் டார்க் இஸ் 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் டார்க் இஸ் நம்மளுக்கு 0. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 3000 ஜீன்னு போட்டுருங்க. ஜீனா காஸ்ன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து எவ்வளோனா 1 Gauss is equal to 10 to the power of minus 4 Tesla. 1 Gauss is equal to 10 to the power of minus 4 Tesla. So 3000 Gauss னு கொடுத்துருக்கானா. See 3000 Gauss நீங்கள் எப்படி எழுதலாம், 1 Gauss is equal to 10 to the power of minus 4 Tesla. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 0.3 Tesla. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 3000 Tesla is established along a பாசிட்டிவ் z axis. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து
3000ன்றது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ, அட் த சேம் டைம் மேலே பார்த்துருக்கு இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். Rectangular loop of side வந்து 10 cm and 5 cm carries a 12 ampere current. Okay, what is the torque on the loop in the different cases shown in the figure? So நிறைய கேசஸ் ஒரு 5 டயக்ராம் காமிச்சிருக்கேன்னா 5 டயக்ராம்லேயும் என்ன நெட் டார்க் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். For different cases, what is the force in each cases? Torque on each loop in different case. அதே மாதிரி net force என்னன்னு கேட்குறான். Which case corresponds to stable equilibrium? ஸோ எந்த கேஸ் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு கேட்குறான்ப்பா. ஒரு 5 கேஸ் கொடுத்துட்டு டார்க்கு, நெட் ஃபோர்ஸு, அப்புறம் எது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு கேட்குறான். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த டயக்ராமை கிளியராக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை ட்ரா பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? ஸோ இதை நோட் பண்ணி அதை வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எல்லா 5 கேஸ்லையுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது மேலே பார்த்தா இருக்குது. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னது 10 சென்டிமீட்டர் ஒன்று, இன்னொன்று 5 சென்டிமீட்டர் அந்த லூப்போடது. ஸோ சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றிட்டு ஃபைனலி ஐம் கெட்டிங் 50 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். கரெக்டாக இதுதான் இருக்கக்கூடிய டேட்டா. ஏரியா கொடுத்துருக்கான், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்கான். கரெக்டாக. அதுக்கப்புறம் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தான்? கரண்ட் வந்து 12 ஆம்பியர் கொடுத்துருந்தான். கரெக்டாக. கரண்ட் வந்து 12 ஆம்பியர் you have given. லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். சரி, இப்போ என்னென்னா இங்கே 5 லூப் தெரியுதா? இந்த 5 லூப்புமே ஒரு பிளெயினில் வச்சுருக்கான். இதை வந்து YZ பிளெயினில் வச்சுருக்கான். இதை வந்து இதுவும் YZ பிளெயின். பட் கரண்ட் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இது கிளாக் வைஸ். இது வந்து என்னது XZ பிளெயின், இது கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் இது வந்து எந்த பிளெயினில் இருக்குது? இது வந்து XY பிளெயினில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகுது. இது வந்து என்னது XY பிளேனில் இருக்குது, பட் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகுது. ஸோ இவ்வளோ தான் கேசஸ்ஸு. ஓகே, இப்போ என்னென்னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபேக்ட்டு? ஒரு கரண்ட் கேரிங் லூப்பை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோன்னா கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், நெட் ஃபோர்ஸ் எப்படி இருந்தாலும் என்னவாக இருக்கணும்? 0வாக தான் இருக்கும். ஸோ வாட் ஆர் மேபி த ஓரியன்டேஷன், இப்படி எந்த பிளேனில் எங்கே வச்சு எப்படி வச்சாலும் நெட் ஃபோர்ஸ் டெஃபினட்டாக என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அதில் டவுட்டே வேண்டியதில்லை. ஸோ நெட் ஃபோர்ஸ் இந்த ப்ராப்ளம்க்கு வந்து 5 கேஸ்லையுமே 0 தான். ஓகே, பட் டார்க் தான் நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, இது வந்து கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும்னா பேசிக்லி என்னது டவ் இஸ் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆஃப் டார்க் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் டார்க் சொல்லலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்மில் வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு m × b இல்லையா? மேக்னிடியூட் ஆஃப் டார்க் என்ன வரும்? mb sin θ. கரெக்டாக, mb sin θ. இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் டார்க். டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். m × b பண்ணிங்கன்னா you will get the direction of what? டார்க்கு. சரி, இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? டு ஃபைண்ட் அ மேக்னெட்டிக் மொமெண்ட் டைரக்ஷன். ஸோ m வெக்டார் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். m வெக்டார் எப்படி வருது அப்படின்றத பாருங்கள். இங்கே கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இல்லை நார்த் டு சவுத் டு நார்த் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகுது. ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மட்டும் எந்த டைரக்ஷன் வருது? அவுட்வர்ட், வெளியில் பார்த்து வருது. ஓகே, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு டாட் மாதிரி போட்டு காட்டலாம். டாட் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் கம்மிங் அவுட் சைட். கரெக்டாக. இப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ எம்மோட வேல்யூ என்னது? NIA தானே? NIA B sin θ. ஸோ இங்கே ஆங்கிள் என்னன்னு பாருங்கள். எம்முக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் தானே θ. எம்முக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் தான் θ. ஸோ m எப்படி வருது? இப்படி இருக்குது, அவுட்வர்டு பார்த்துருக்கு. பட் b வந்து மேலே பார்த்துருக்கு. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தம்? m இப்படி, b மேலே. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி இயர். ஸோ என்னோட வேல்யூ இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் அந்த லூப்பில் கிடையாது. அப்போ நம்ம n = 1ன்னு எடுத்துக்கலாம். கரண்ட் 12, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எனக்கு இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கு கிடச்சிருக்கு 1.8 × 10⁻² நியூட்டன் மீட்டர்னு. ஓகே, பட் ஆனால் இந்த டார்க்கோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? m × b பண்ணணும். mன்றது எப்படி வருது? ஃபஸ்ட்டு m டைரக்ஷனில் கை வைக்கணும், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ அவுட்வேர்டு பார்த்து வருது. ஸோ m டைரக்ஷன் அவுட்வேர்ட். b எப்படி இருக்குது? b வந்து மேலே பார்த்து போகுது. ஸோ இப்படி இருந்து மேலே பார்த்து இருக்கல ஃபீல்டு. ஸோ ஃபோல்டு பண்ணுறேன். எனக்கு எந்த டைரக்ஷன் வருது? டார்க்கோட டைரக்ஷன். டார்க் ஐ எம் கெட்டிங் as திஸ் இஸ் த டார்க் டைரக்ஷன். ஸோ இது வந்து ப்ளஸ் ஜே கேப். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க டைரக்ஷன் வந்து மைனஸ் ஜே கேப். ஸோ டார்க் இஸ் அலாங் மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன்.
இப்போ எனக்கு வந்து m cross b பண்ணுறேன், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது டார்க்கு. ஸோ டார்க்கு சொல்லலாம் மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன். இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி மற்ற பேருக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கிளாக் வைஸ் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இது கரண்ட்டோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்குது நம்மளுக்கு? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி உள்ளே பார்த்து போகுதா. ஸோ m is inside. ஓகே, ஸோ இங்கேயும் ஆங்கிள் பிட்வீன் them என்னது? இது உள்ளே பார்த்து போகுது மேக்னெட்டிக் மொமெண்ட், மேலே பார்த்து b பர்பெண்டிகுலராக இருக்குது, பியும் இதுவும் எம்மும். ஸோ இங்கே ஆங்கிள் 1 செகண்ட் இஸ் 90. ஸோ போன தடவை மாதிரி NIAB தான் வரும். போன கேஸில் NIBA தானே வந்தது, ஆங்கிள் பிட்வீன் them 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே ஆன்சர் தான் வரும். இங்கேயும் 1.8 × 10⁻², இங்கேயும் அதே தான். பட் டார்க்கோட டைரக்ஷனை கவனிங்க. டார்க்குன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? m cross b பண்ணால் தான் டார்க்கோட டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ m என்னது, எந்த டைரக்ஷனு? உள்ளே பார்த்து போகுது இந்த தடவை m. ஸோ mன்றது என்னது? உள்ளே பார்த்து போகுது, bன்றது மேலே பார்த்துருக்கு. ஸோ அதை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும், MB. ஸோ இது வந்து டார்க் எந்த டைரக்ஷனில் இருக்குது? திஸ் இஸ் டார்க் டைரக்ஷன். தட் இஸ் என்ன சொல்லலாம்? ப்ளஸ் ஜே கேப்னு சொல்லாமல் திஸ் இஸ் ப்ளஸ் ஜே கேப் டைரக்ஷன், இது மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன். ஸோ டார்க் இஸ் அலாங் ப்ளஸ் ஜே கேப் டைரக்ஷன். சரி, அப்புறம் இந்த கேஸை கவனிங்க. இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து XZ பிளெயினில் இருக்குது. ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதா. ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட டைரக்ஷன் இஸ் அலாங் லெஃப்ட்டு. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, பட் இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் them? இது மேலே, இது லெஃப்ட்டு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் them here also it is 90 டிகிரி. ஸோ திரும்ப அதே ஃபார்மில் தான் வரும், எல்லாமே அதே ஏரியா, அதே கரண்ட்டு. ஸோ திரும்ப உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் டார்க் அதே ஆன்சர் தான் வரும். பட் வாட் அபவுட் த டார்க்கு? டார்க்குன்றது என்னது? m cross b, ரைட்? இது m, b-யை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? m cross b. ஸோ உள்ளே பார்த்து போகும், m cross b. ஸோ நம்மளுக்கு வந்து உள்ளே பார்த்து போகுது. டார்க்கோட டைரக்ஷன் இஸ் வாட்? m cross b பண்ணால் உள்ளே பார்த்து போகுது. இது வந்து அவுட்வர்டு வந்து ப்ளஸ் எக்ஸு, உள்ளே பார்த்து போகிறது மைனஸ் எக்ஸு. ஸோ கேன் ஐ சே மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன், சாரி மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன். தோ டார்க்கு சொல்லலாம் மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன், உள்ளே பார்த்துருக்கு டார்க்கோட டைரக்ஷன், ரைட்? சரி, கவனிங்க. அடுத்து இதில் இந்த கேஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேலே பார்த்துருக்கு, ஓகே. பட் வாட் அபவுட் த மேக்னெட்டிக் மூமெண்ட்? இப்படி இது கேர்ள் பண்ண அப்படின்னா ஃபோல்ட் பண்ணுன்னா m வெக்டார் மேலே. ஸோ m வெக்டாரும் b வெக்டாரும் பார்த்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? சேம் டைரக்ஷனில் இருக்குல்ல m-ம் b-யும். ஸோ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் them? 0. ஸோ sin 60 நம்ம டார்க்கோட ஃபார்முலா என்னது? NIBA sin θ யூஸ் பண்ணிங்கன்னா θ 0. ஸோ sin 0 is 0. ஸோ டார்க்கே என்னது? இங்கே 0. சரி, ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆங்கிள் பிட்வீன் them θ வந்து 0 கேஸில் தான் நம்மளுக்கு என்ன அக்கர் ஆகும்? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், கரெக்டாக? ஸோ இந்த கேஸில் தான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், கேஸ் 4ல் தான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் வருது. ஸோ இதே இது 5th கேஸ் பாருங்கள். 5th கேஸில் மேலே பார்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, பட் கரண்ட் கேரிங் லூப்பு டைரக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் கீழே பார்த்து வருது, பட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் m வெக்டார் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் them? 180. ஸோ sin 180 போன தடவை மேக்னிடியூட் ஆஃப் டார்க் கண்டுபிடிக்கும் போது sin θ வரும்ல, sin 180 இஸ் ஆல்சோ 0. ஸோ அதனால் டார்க் 0 இங்கே. ஸோ பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி படித்ததுபடியே சொல்ல முடியும், திஸ் இஸ் அன் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். θ 0 அப்போது ஸ்டேபிள், θ 180 அப்போது அன்ஸ்டேபிள். ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன் ஆல் த கேசஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க. ஸோ யூ ஹேவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் டாபிக். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.